சேனல். ஸோ இந்த விலாகில் நான் வந்து ஒரு மார்னிங்கில் என்னுடைய ஒரு ஒரு மிட் மார்னிங் ரொட்டீன் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 11 to ஒரு 1 o'clock வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும்னு. ஸோ 11 o'clock தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்புவாங்க. அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டுடியோக்குள்ளே போகிறோம். லைக் ஸ்டுடியோனா இங்கே தான் நான் உட்காந்து யூடியூப்க்கு வந்துட்டு என்னோடய வீடியோ கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், என்னுடைய வேலை பார்க்குறதா இருக்கட்டும், எடிட்டிங் எல்லாமே நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து தான் பண்ணுவேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய பைபிள் ரீடிங் டைம். காலையில் எழுந்துச்சு சின்ன ப்ரேயர், ஒரு பைபிள் ரீடிங் இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு உட்காந்து தனியாக நான் காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் பைபிள் வந்து மெடிடேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைமில் தான் நான் வந்து பண்ணுவேன். ஒரு 11:30 கரெக்டாக இப்போ வந்து 11:30 ஆகுது. ஒரு 11:30லேருந்து 12 வரைக்கும் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வெசல் வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் எனக்கு வந்து லஞ்சுக்கு நான் அதாவது காலைல நான் லஞ்ச் முடிச்சிடுவேன். எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நான் வந்துட்டு பண்ணிவிட்டு ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைபிள் ரீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து மெடிடேட் பண்ண போகிற சாப்டர் அப்படின்னா ஏசாயா 55. இதில் ஒரு வேர்ஸ் இருக்குது, 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இந்த வேர்ஸில் என்ன அப்படின்னா, இது சாதாரண வேர்ஸ் மாதிரி தான் இருக்கும். என்ன ஏஸ்பா நினைக்கிறது நம்ம நினைக்கிறதும் வேறையாக இருக்கும் அப்படின்னு. இது இன்னும் டீப்பாக யோசிச்சிங்க அப்படின்னா, சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் நம்மளுடைய நினைவுகள் வந்து ஏசப்பாவுக்கு அற்பமாக தான் தெரியும். என்னது நான் என் பிள்ளைக்கு வந்து எவ்வளோ பெரிய பிளான் வச்சுருக்கேன், ஆனால் என் பிள்ளை வந்துட்டு இப்படி யோசிச்சுட்ருக்கேன், எவ்வளோ இது வந்து நம்ம நினச்சிருப்போம் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ தான், நாளைக்கு நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன பிளான் வச்சுருப்போம். ஆனால் ஏசப்பாவோட பிளான் அதை காட்டிலும் மேலானதாக இருக்கும். அது சில நம்மளுடைய புத்திக்கு வந்து எட்டாததாக தான் இருக்கும். நிஜமாக என்னோடய லைஃப்பில் நான் நிறையா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பிளான் வச்சு ஓகே இது இப்படி தான் அப்படிங்கும்போது ஏசப்பா எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சிட்டு நான் உனக்கு பிளான் பண்ணுறேன், நான் என்னோடய நினைவை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட நினைவு என் நினைவு அல்ல. நீங்கள் என்ன தான் நினச்சாலும் நான் இன்றைக்கி இதை பண்ண போகிறேன்னு யோசித்தாலும் அது வந்து கண்டிப்பாக அது எங்கேயாவது போய் நம்மளை காயப்படுத்தும் போது நமக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, ஏசப்பாவுக்கும் கஷ்டம். ஓகே, இன்னொரு டிப் என்ன தெரியுமா? டிப்பெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. நம்ம நிறைய நேரங்களில் வந்து இந்த வால்லலாம் வந்து இல்லைனா ஆட்டோவில் கார்லலாம் வசனம் பார்த்துட்டு நீ கேஸ் பண்ணிகிட்ட பேசிட்டாங்க இந்த வசனம் தான் அப்படின்னு போவோம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். இந்த வசனம் உங்ககிட்ட திரும்ப ஆண்டவர் பேசிகிட்டே இருக்காரா, அந்த வசனத்தை எடுத்து அந்த எந்த சாப்டரில் இருக்குது, அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன வசனம் இருக்குது, அந்த சாப்டரில் என்ன எதை குறித்து அது ஏசப்பா பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வர்ஸ் நான் வாசிக்கிறேன். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பூமியிலேருந்து வானம் எவ்வளோ தூரம், எவ்வளோ thousands of kilometers தூரத்தில் இருக்கோம். நம்ம பூமியிலேருந்து வானத்துக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னா அதை விட வந்துட்டு அதிகமாக தான் ஏசப்பாவோட நினைவு இருக்குது. நம்ம நினைக்கிறது இந்த பூமி ரேஞ்சில் தான் இருக்குது, இவ்வளோ தான் நம்ம நினைவு இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிற பிளானோ, ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இது பண்ணணும்னு நிர்ணயிச்சிருக்கிறாரோ அது அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஃப்ளைட்டு நம்ம மேலே பறக்கும்போது ஃப்ளைட் இப்படியே போகும், ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஹைட்டு போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ல. அதே மாதிரி தான் மேபி இந்த ப்ராசஸ் நமக்கு வந்து ஸ்லோவாக இருக்கலாம். ஏசப்பா வந்து நம்மளோட பிளான்ஸ் நிறைய வந்து கட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. இது என் சித்தம் இல்லை, இது என்னுடைய வழி கிடையாது, இது வந்து நான் நினச்சது கிடையாது உன் லைஃப்பில் கட் பண்ணும்போது உடனே நாளைக்கே வந்து ஏசப்பா அவங்க சித்தத்தை வெளிப்படுத்தி நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு கிடையாது. அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ப்ராசஸ்க்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். ஓகே, இப்போ அடுத்த வருஷம் நான் ரீட் பண்ணுறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஓகே, மழை வருதில்ல, மழையோட ரீசன் என்ன? சும்மா வந்துட்டு நம்ம பூமியை நினச்சிட்டு போதா கிடையாது. மழை வரனால தான் நம்ம பூமியில் வந்து பயிர்களும் நம்ம சாப்பிட்ற இந்த காரியங்களும் நமக்கு வந்து கிடைக்குது. அந்த மழை இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த தண்ணி கீழே வருதுன்னா அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல. அந்த மழை வந்து தான் இந்த பயிரெலாம் வந்துட்டு விளையும், நமக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி ஏசப்பா வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தை வந்து வெறுமையாக என்றைக்குமே திரும்பாது. ஒரு வார்த்தையோ ஒரு வாக்குத்தத்தமோ ஏசப்பா வந்து உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறாரு அப்படின்னா அது வெறுமையாக என்றைக்குமே திரும்பாது. ஒரு மழை என்றைக்காவது வெறுமையாக வந்திருக்கா? பூமிக்குள்ளே போகும்போது அண்டர் கிரவுண்ட் வாட்டராக நமக்கு வந்து சேவ் ஆகுது. கடலில் போகும்போது கடல் தண்ணி அதிகமாகுது. ஆறு ஏரி குளம் போகும்போது அந்த தண்ணியோடைய ஒரு பர்பஸ் ஒரு யோசிச்சு பாருங்களேன்.
மேலேருந்து வர்ற ஒரு தண்ணி, அந்த மழைக்கு ஒரு பர்பஸ் இருக்கும்போது, ஏசப்பா வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை எதோட ஏசப்பா கம்பேர் பண்ணுறாங்க பாருங்களேன். அந்த வார்த்தைக்கு இப்போ எவ்வளோ வல்லமை இருக்கும். அந்த வார்த்தை என்றைக்குமே வெறுமையாக திரும்பாது அப்படிங்கிறாங்க. அடுத்த வசனம், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். அந்த வார்த்தை வந்து நிறைவேறும் போது ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இல்லை இது வந்து என்னோட நினைவு கிடையாது, உன்னோட நினைவை நான் வந்து அழிச்சிட்டு நான் வந்து என்னுடைய பிளான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த பிளான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது நம்ம மகிழ்ச்சியாக புறப்பட்டு கொண்டு போகப்படுவோமா. ஓகே, இன்னைக்கு நான் பைபிள் ரீட் பண்ணதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல வார்த்தை என்ன, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, நீ யோசிக்கிறது நான் யோசிக்கிறது கிடையாது, உன் வழி என்னோட வழியும் கிடையாது. நான் உனக்கு வேறு பிளான் வச்சுருக்கேன். நீ நினச்சிருக்கிற பிளான் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக தான் இருக்குது. ஆனால் நான் உனக்கு கொடுக்குற பிளான் எப்படி இருக்குன்னா உன்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. உண்மையிலேருந்து வானம் எவ்வளோ தூரமோ அந்த அளவுக்கு என்னுடைய பிளான், என்னோடய நினைவு இருக்குது. ஒரு மழை துளி வந்து கீழே விழும்போது அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த துளி வந்தால் அதனால் எவ்வளோ நமக்கு யூஸ் இருக்குது. அதை விட மேலே தான் ஏசப்போட வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வந்து கிரியை பண்ணுது. ஓகேவா? இன்றைக்கி ஏசப்பா உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை வந்து இது வேண்டாம், இது என்னோடய நினைவு கிடையாது, இது விட்டுரு அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது விட்டுருங்க. ஏன்னா ஏசப்பா உங்களுக்கு அதை விட பெரிய பெட்டர் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பிளான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏசப்பா பண்ணுறதுக்கு அனுமதிச்சு நீங்கள் வந்து அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு போனீங்க அப்படின்னா உங்களோட சந்தோஷம் வந்து பெரிதாக இருக்குமா. நான் இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான் தோணுச்சுன்னா, பன்னீர் ஏன் நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். ஓகே, நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேங்க. வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியில் வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னுடைய கட்டை நானே. அதனால் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பன்னீர் பண்ண போகிறேன். நான் மார்னிங்க்கு லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸ் இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது. லெமன் ரைஸ்க்கு இது என்ன காம்பினேஷன் சத்தியமாக எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. அதனால் பன்னீரை வந்து இப்போ நான் மசாலா போட்டு வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பன்னீருக்கு நான் மசாலா போட்டேன். ரொம்ப சிம்பிள். மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா ரொம்ப லைட்டாக தான் போட்டிருந்தேன். அண்ட் இது இந்த கலரில் இருக்குன்னா அவ்வளோ ஸ்பைஸ் கிடையாது. காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டிருந்தனால இது கொஞ்சம் நேரம் நம்ம இப்படி விட்டுட்டு வெசல் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பன்னீர் ஃப்ரை பண்ணலாம். நான் ஏதோ என்னால் பண்ண முடியும்னு நினச்சி பண்ணி அது என்னாச்சுன்னா அப்படி போய் கீழே தெரிச்சு விழுந்துருச்சு. லெஸ் ஆயிலே இல்லை, லைட்டாக ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் ஆயில் ஆட் பண்ணேன். மற்றபடி ஆயிலே இல்லாமல் நல்லா இருக்கா தெரியல, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் 1:30க்கு சாப்பிட போகிறேன். ஏன்னா இங்கே ஹைதராபாத் வந்ததுலேருந்தே என்னுடைய ரொட்டீன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக கேவலமாயிடுச்சுன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட்றதே வந்து 2 மணி 4 மணி 5 மணின்னு சொல்லி ஹெல்த்தையுமே நான் ரொம்ப கவனிக்காமல் விட்டுட்டேன். வீட்டில் அம்மா இருப்பாங்க, கவனிச்சிக்குவாங்க, ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருக்கலாம். இங்கே நம்மளே கவனிச்சிக்கணுமா, அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஹோம் சிக் ஆச்சு அந்த மாதிரிலாம். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய மிட் மார்னிங் ரொட்டீன் வந்து இந்த 1:30க்கு என் லஞ்சோட முடியுது. அண்ட் ஸ்டே டியூன். நான் இது மாதிரி நிறைய விளாக்ஸ் கண்டினியூ பண்ணலாமா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா, என்னோடய பைபிள் ரொட்டீன் பற்றி நான் நிறைய வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until it's bye from Jennifer. Bye. எஸ், நான் வீடியோ முடிக்கும் போது அழகாக மழை தூறல் விழுது, நான் காட்டுறேன்.